கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உங்களுக்காக சில வினாடிகள். ஸோ நம்ம சேனலில் நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு இந்த ஸ்டாக்கு கொடுக்குறப்போ அந்த ஸ்டாக்கை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ராக் பண்ணுறோம். ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு டச் பண்ணாலும் நம்ம அதை ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக்கை முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ராக் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை கரெக்டாக என்னால் அப்டேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமே அந்த மாதிரி இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை நான் அதை ஏதோ ஒரு சூழ்நிலையால் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணிடுறேன், அந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதுக்கு அதாவது இந்த வீடியோவில் ஒரு 2 நாள் முன்னாடி கேட்ட சில ஸ்டாக்குகளை நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டவங்க இதுக்கு கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மைல்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு நல்ல விஷயம். ஸோ செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ பேங்க் நிஃப்டியை அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சப்போர்ட்டுக்கு வரும். ஸோ நம்ம நேற்று பேசின அதே விஷயந்தான். சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு வேணா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போது பவுன்ஸ் ஆகும்போது இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு 162 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சேனல் ட்ராப் பண்ணலாம். ஸோ கரெக்டாக இந்த ஹையை பிரேக் பண்ணி போனால் மட்டுமே நெக்ஸ்ட் ரேலி வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். ஸோ பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ஒரு சேனல் ஒரு இதில் ட்ராப் பண்ணலாம். இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலும் அதாவது அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். ஸோ மைனர் ட்ரெண்டில் நான் சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ 58,000 பேங்க் நிஃப்டியோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை நிஃப்டியாக இருக்கட்டும், ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். ஸோ ஒரு மைனர் ட்ரெண்டில் தான் அது கரெக்ஷன் ஆகிக்கிட்டு, அதாவது கொஞ்சம் டவுன் சைடில் இப்போது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட டாப் கெய்னர்ஸ் ஸ்வான் எனர்ஜியை நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கேண்டில் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன், இது மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஒரு 4% உங்களுக்கு அப்சைடில் போயிருக்கு. ஸோ இதோட டார்கெட் நம்ம நேற்றுக்கே எல்லா லெவல்ஸையுமே நம்ம கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டாக்கு ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கேபிஐ க்ரீன். ஸோ இந்த கேபிஐ க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த சேனலை பாருங்கள். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லோ இருக்குல்ல, இதுக்கு கீழே
எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ கேபி கிரீனை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ 731 அப்படின்றது உங்களுக்கு கேபிஇ கிரீனோட ஆல் டைம் ஹை. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த 599. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு. செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் தெர்மேக்ஸ். இந்த தெர்மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனாலும் ஸோ ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட், பட் இதோட ப்ரீவியஸ் ஹை இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இதோட ப்ரீவியஸ் ஹை நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ட்ரியை எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த 3645க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் வந்து எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சேனலுக்கு டவுன் ட்ரெண்ட் இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சேனலில் நம்ம எஸ்எல்ல வைக்கலாம். அதாவது இந்த லோ ஒன்று வைங்களேன். ஸோ இந்த 3343 நம்ம ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த சேனல், அதாவது இந்த சேனலுக்கு வரும், சாரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகும், ஸோ புல் பேக் ஆகும். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன இடத்துல அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான எஸ்எல்லாக இருக்கும். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இது 4915 நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை 5695 உங்களுக்கு நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அஜந்தா ஃபார்மா. இந்த அஜந்தா ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு 3425. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ஒரு டீசெண்டான ஃபால். ஸோ இந்த ஃபாலை முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இந்த சேனல் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ரெசிஸ்டன்ஸாக கூட ஆக்ட் ஆகலாம். ஸோ அகைன் டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், ஸோ இந்த சேனலை அதாவது இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வரலாம். ஸோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு இப்படி அதாவது ஃபஸ்ட்டு அதோட மைனர் ட்ரெண்டு இந்த ஆல் டைம் ஹைலேருந்துல அதுக்கு முன்னாடி இருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இந்த சைட் வேஸை பாருங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி 1 2 3, ஸோ இப்போது 4வது டச். ஸோ இப்போ இது உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம் கூட, இப்போ வந்து 4th அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்தை நிறைய தடவை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு கன்சால்டேட் ஜோனில் இருக்கும்போது 4th டைம் அந்த சேனலை ஹிட் பண்ணும்போது உடைக்கும். ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்பயுமே உடைக்கும். அப்படி இல்லைன்னா அது 5th டைமில் உடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம கன்ஃபர்மேஷன் வரட்டுமே, நம்ம அவசரப்பட வேண்டாம். நம்மளோட என்ட்ரி ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளோட என்ட்ரி ப்ராப்பராக இருக்கணும். அப்படின்றதுனால இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் என்ன பண்ணலாம், ஸோ இந்த சேனலுக்கு கீழே வச்சுக்கலாம். ஆமாம், ஏதாவது இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். அதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு இங்கே ஸோ இது ஃபஸ்ட்டு டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம், 3144. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் இங்கே பாருங்களேன். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு.
அதாவது ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ இங்கே ஒரு கேண்டலோட ஹையில் என்ன ஆகிருக்கு, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். அதாவது இந்த லோ, ஸோ இந்த லோ 597 இருக்குது பார்த்தீங்களா, 7 இல்லை 6. ஸோ இதை வந்து நம்ம எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 729. ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 818 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற ஸ்டாக் வாரி எனர்ஜி. ஸோ இந்த வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹைன்னு பாருங்களேன். ஸோ இதுதான், ஸோ நியர்பையில் தான் இருக்குது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இது புதுசாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 2024 உங்களுக்கு லிஸ்டான ஸ்டாக்கு. ஸோ ஒரு டவுன்ஃபால் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ தான் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலில் பிரேக் பண்ணியிருக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில். பட் இதில் ஒரு ரிஜெக்ஷன் தெரியுது. ரிஜெக்ஷன் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் வந்திருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழேயே ஸோ நம்ம எஸ்எல் வச்சுக்கலாம். அதாவது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 கேண்டல்ஸ் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பரான எஸ்எல். ஸோ இந்த 3061 உங்களுக்கு ப்ராப்பரான எஸ்எல்லாக இருக்கும். ஸோ இங்கே எஸ்எல் வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து ஸ்டாக்கை ரன் பண்ணலாம். இதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல். இந்த ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட்ஸ் வந்து நேற்று வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மாட்ரேட்டான ரிசல்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ ரொம்ப பேடான ரிசல்ட்ஸ்னு சொல்ல முடியாது, குட்டான ரிசல்ட்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ மாட்ரேட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்போது பை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறேன். ஸோ நியூவாக நம்ம இப்போது அதாவது ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து ஒரு ரொம்பலாம் மேலே போகல. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 180, இப்போ 238. இன்னும் ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா நம்ம லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போது அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு விட்டுட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் எப்போயாவது வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இதை லாங் டேர்முக்கு நீங்கள் ஒர்த்தான ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கும் பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட்டும் கூட எடுத்துகிட்டு தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனல் பாருங்களேன். ஸோ இந்த சேனலை கிட்டத்தட்ட 1 2 3 4. ஸோ இது வந்து 5th டைம் ஹிட் பண்ணியிருக்கு. 1 2 3 4. ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணட்டுமா. இது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்டு, ஸோ இது ஃபோர்த்து டைம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது முடிச்சுட்டு இப்போ 5th டைம் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 4th டைம் ஹிட் பண்ணும், அப்படி இல்லைனாலும் 5th டைம் வந்து ஹிட் பண்ணும். ஸோ 5th டைம் வந்து ஹிட் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 261 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் அதுதான். ஸோ எஸ்எல் அப்படி நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 218 அதுக்கு கீழே கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். ஸோ 215 இல்லை 216 நம்ம எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் 50 இது ரெண்டுலையும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ரெண்டுலையும் நெக்ஸ்ட் 50 அண்ட் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் மிட் கேப், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், அப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு டார்கெட் அதாவது மேலே போயிட்டு உங்களுக்கு ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு கூட அது கரெக்டாக நம்ம பார்த்து எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லைனா ஒரே நாளை கூட 10-20% 20% கூட கீழே விழும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்த ஸ்டாக்கு நேற்று நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் வந்து இந்த சேனலில் எடுக்கும். ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த சேனலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சேனலில் ஏதாவது ஒன்றில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும் சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு 1.5% வந்து என்ன இருக்குது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக
ஹோல்டு பண்ணலாம். ஸோ இல்லை நான் நியூ என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போது என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கு வந்து ஏயு பேங்க் கேட்டிருந்தாங்க. இந்த ஏயு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு அது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இதோட ஆல் டைம் ஹையை உங்களுக்கு பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி டவுன் சைடில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி இப்போதைக்கு நமக்கு இதில் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த சேனலில் இந்த மைனர் ட்ரெண்டோட இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 4% ஆர் ஆமாம் கிட்டத்தட்ட 3-4% வந்து டவுன் சைடில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இங்கே. ஸோ இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இங்கே கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவில் எதுவும் இல்லை. இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ என்ட்ரி இல்லை. ஸோ ஒன்று இந்த சேனல், அதாவது இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லியில் நம்ம போட்டிருப்போம். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இதை பிரேக் பண்ணணும் ஒன்று. ஸோ இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இதோட சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகணும், ஸோ உங்களுக்கு புல் பேக் ஆகணும். அப்படி ஆனால் மட்டுமே நமக்கான என்ட்ரி இங்கே இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ஹெச்பிசி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் தான். என்ஹெச்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணணும். இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே நம்ம என்ட்ரி ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதோட ரிசல்ட்ஸ் வருதா, இது ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இது நியூஸ் ஏதாவது இருக்கா, ஆர்டர் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா அப்போது இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்கெல்லாம் நிறையா பிரேக் அவுட் ஆகிக்கிட்டே வருது. நிறையா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, நம்ம சேனலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கே பார்த்தீங்களா வாரி எனர்ஜி, இதுக்கு முன்னாடி ஐநாக்ஸ் ஃபைண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிஐ க்ரீன், ஸோ அதுக்கப்புறம் என்டிபிசி க்ரீன். ஸோ இப்படி நிறையா ஸ்டாக் வந்து என்ன இருக்குன்னா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து சீக்கிரமே பிரேக் அவுட் ஆகும்னு நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஹெச்இஜி ப்ராஜெக்ட். இந்த ஹெச்இஜி ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் இது என்ன இருக்குது, ஸோ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. ஆனாலும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டவுன் சைடில் தான் என்ன இருக்குது, ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீக்காக என்ன இருக்குன்னா ஒரு குட்டி குட்டி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்டர் ஆகலாமா அப்படின்றத நம்ம இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட் அப்படின்னா, ஸோ பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஒரு அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் பை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு அப்பர் சர்க்கியூட் இதுக்கு 5ன்னு உங்களுக்கு வச்சுருந்தாங்கன்னா, 5% வச்சுருந்தாங்கன்னா 5% வந்து சீக்கிரமாகவே லாக் ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம பை பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி பை பண்ண முடியலை அப்படின்னா கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன். நம்ம பை பண்ணிவிட்டு அதாவது டார்கெட்டை ஹிட் பண்ண நினைக்கும் போது உங்களுக்கு லோயர் சர்க்கியூட் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும், செல் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். உங்களுக்கு டெக்னிக்கல் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா, டெய்லியில் பார்க்கும்போது இது ஆல்ரெடி நம்ம வந்து வீக்லியில் சார்ட் வந்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த சேனலை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு இப்போது
டெய்லியில் பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஆமாம். ஸோ டெய்லியில் வந்து உங்களுக்கு கீழேயும் விழுகலாம். ஸோ ஒரு நல்ல அப்சைட்டில் போயிட்டு அகைன் மறுபடியும் இது ஒரு இன்வெர்டட், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட கிரியேட் ஆகலாம். ஸோ இது லெஃப்ட் ஷோல்டர், இந்த பக்கம் ரைட் ஷோல்டர் கிரியேட் ஆனிச்சுன்னா இன்னும் கீழே தான் விழுகும். ஒருவேளை இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இங்கே டெய்லியில் இருக்குது பார்த்தீங்கன்னா 181, அதுக்கு மேலே பிரேக் பண்ணும்போது தான் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் ஹிமாட் சைடு. இந்த ஹிமாட் சைடை பொறுத்த வரைக்கும் 2018 இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ 2018 ஒரு கிராஷ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிராஷ் அப்போ தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் இந்த கோவிட் டைமில் கூட இந்த ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த எவ்வளோ பெரிய ரேலிலாம் வந்தப்போ கூட இந்த ஸ்டாக் வந்து விழுந்ததுலேருந்து ஒரு கம்மியான அளவுக்கு தான் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. இங்கே பாருங்களேன். ஸோ 100 ரூபாயிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லை ஒரு 200 சம்திங்கில் உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போது. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சார்ட்டை பார்க்கும்போது அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ பையிங் பண்ணலாம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதோட ரிசல்ட்ஸை பார்த்துருங்க, ஃபண்டமெண்டலாம் பார்த்துட்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும். இந்த சேனலை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஒரு வேளை இந்த சேனலுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது, நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது நான் வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்களும் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே என்டர், அதாவது நம்ம சொன்ன மாதிரியே என்ட்ரி ஆகுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த சேனலில் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த 226 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.